மீன் வந்து அலசி அப்படியே வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ கல் உப்பு வச்சுக்கலாம். நீங்கள் எப்பயுமே கருவாடு போடுறீங்க அப்படின்னா நைட்டில் வந்து எல்லாம் ரெடி பண்ணுங்கள். நைட்டில் ரெடி பண்ணி செய்யும்போது தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு வந்து 2 பக்கமும் வைக்க தேவையில்லை. மீனோட ஒரு பக்கம் மட்டும் வச்சுக்கலாம். நம்ம நடுவில் கட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த கனமான பகுதியில் அங்கேயும் நல்லா உப்பு வச்சு ஒரு சைடு வச்சுட்டு மீனை வந்து இந்த மாதிரி அமுக்கி மூடி வச்சிடலாம். மூடி ஒரு நல்ல ஒரு பவுலில் இல்லை ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் மீனை இந்த மாதிரி அப்படியே அடுக்கி வச்சுடுங்க. நைட்டு வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து மீன் நல்லா நைட்டு ஊறி நம்ம காலையில் காய போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்துக்கும் உப்பு வச்சுக்கலாம். உப்பு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை அப்படி இன்னொரு சைடு வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாமே அடுக்கி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ காலையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மீன்லேருந்து இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி விட்டுருக்கும். இந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை. இந்த தண்ணி வந்து மறுபடியும் யூஸ் பண்ணோம்னாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி வாடை அடிக்கும். கருவாட்டில் ஒரு மாதிரி கெட்ட வாடை வர்றதுக்கு இதுதான் காரணம். நம்ம உப்பு வச்சுட்டு அந்த வர்ற தண்ணியை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். இது நமக்கு தேவையில்லை. இப்போ மீன் எல்லாத்தையுமே வந்து ரன்னிங் வாட்டரில் சும்மா நம்ம லைட்டாக அலசி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம தண்ணியில காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நம்ம வச்சிருந்த உப்பு வந்து லைட்டா அந்த மேலாக இருக்கிறது வந்து போறதுக்காக தான் லைட்டா அந்த தண்ணியில வந்து நம்ம மீன் அப்படி காட்டிட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மீனுக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து உப்பு மஞ்சளும் நம்ம வைக்கணும். நீங்கள் வந்து கல் உப்பு வைக்கிறீங்க அப்படின்னா கல் உப்பை வந்து மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி பவுட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம தூள் உப்பே வச்சுக்கலாம் அப்படின்னா மஞ்சளும் உப்பும் ஈக்குவலான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மீன், அதில் வந்து நம்ம 2 பக்கமுமே வந்து நல்லா நம்ம இந்த மஞ்சள் உப்பை வந்து தடவி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மஞ்சள் உப்பு வைக்கும்போது தான் நமக்கு வந்து கருவாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு கருவாடு கெட்டு போகாது. எவ்வளோ நாள் ஆச்சுனாலும் உங்களுக்கு கருவாடு கெட்டு போகாது. சில கருவாடெல்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கொஞ்ச நாள் கழிச்சு புழு பிடிச்சிரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மஞ்சள் வைக்காதது தான். நம்ம மஞ்சள் உப்பு வச்சு கருவாடு போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி நம்ம எல்லா மீனுக்கும் உப்பு மஞ்சள் தடவி வச்சுக்கலாம். உப்பு மஞ்சள் தடவினதுக்கு அப்புறமா ஒரு கனமான குச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 மீன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன நம்ம வந்து குச்சி எடுத்துக்கலாம். ஒரு சாக்கம் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மாடிக்கு போயிடலாம். ஏன் குச்சி சொன்னோம் அப்படின்னா மீனோட இந்த பகுதியில் வந்து நம்ம இந்த மாதிரி குச்சியை சொருகி விரிச்சு வைக்கும்போது காஞ்சிட்டு வந்து சுருங்காது, அப்படியே விரிஞ்சே இருக்கும். அதுக்காக தான் இப்போ சாக்கில் போட்டு நம்ம நல்லா காய வச்சிடலாம். மீனோட வால் பகுதியை வந்து சணல் கயிறில் வந்து நம்ம இந்த மாதிரி கட்டி விட்டுறலாம். கட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ 3 நாள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிட்டு நம்ம தோலை உரிக்கும் போது நமக்கு தோல் வந்து ஈஸியாக வந்துடும். கார்னர் பகுதியில் மட்டும் வரல அப்படின்னா லைட்டாக ஓரத்தில் சிசரை வச்சு கட் பண்ணி விடுங்க, ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு நாள் வந்து வெயிலில் காய போட்டுக்கலாம். தோலை உரிச்சிட்டும் ஒரு நாள் கண்டிப்பாக வெயிலில் காய போட்டுருங்க. அவ்வளோதாங்க, கருவாடு வந்து செஞ்சாச்சு.